Hello students, 10th standard first midterm examsக்கான ஒரு ஸ்டடி பிளான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன். அந்த ஸ்டடி பிளான் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த குறைந்தபட்ச நாட்கள், அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மந்த் 16 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு குறைந்தபட்ச இந்த நாட்களில் ஒரு 3 வீக்ஸ் தான் நமக்குள்ள டைம் இருக்குது. இந்த 21 டேஸில் எப்படி வந்து நம்ம போர்ஷனை டிவைட் பண்ணி ஈஸியாக ஃபர்ஸ்ட் மிட்டம்ல ஃபுல் போர்ஷனையும் கவர் பண்ணலாம், டாப்பர்ஸ் எப்படி வந்து சென்டம் எடுக்கலாம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து அட்லீஸ்ட் ஒரு 80+ 90+ எடுக்க முடியும், ஸ்லோ லேர்னர்ஸ் எப்படி பாஸ் ஆகலாம், இது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் வீடியோ. 9th வரையும் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு விளையாட்டாக இருந்திருப்பீங்க படிக்கிறதுல. 10th வந்த உடனே கண்டிப்பாக வந்து வீட்டில் ஒரு ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட உங்களோட மார்க்ஸ் வந்து எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய ஒரு ஏரியா ஒரு பிளான் இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஆனால் அதை வந்து செயல்படுத்த முடியும் போது நமக்கு மொபைல் யூஸ் பண்ணுறதுனால வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறது, தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் என்னால் படிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கான ஒரு சொல்யூஷனும் ஒரு ஸ்டடி பிளானும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 10th வீடியோக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். வேறு என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டம் டார்கெட் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? சரி, கண்டென்ட்டுக்குள்ள வந்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்ல வந்து அதிகபட்சமாக வந்து ப்ரெஷர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேக்ஸ், செகண்ட் ஒன் தமிழ், அதுக்கடுத்தது சோஷியல். ஸோ சயின்ஸும் இங்கிலீஷும் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து ஈஸியாக படிச்சிட முடியும். ஸோ இருக்கக்கூடிய இந்த ஒரு 3 வீக்ஸில் நம்ம போர்ஷனை டிவைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம வந்து படிக்க முடியும். எப்படி அதை டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸாக நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்குக்கான ஒரு போர்ஷன், செகண்ட் வீக்குக்கான ஒரு போர்ஷன், தேர்ட் வீக்குக்கான போர்ஷன். ஸோ அதையுமே நான் வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துட்றேன். ஆனால் டெய்லி பிளான் நீங்கள் போட போகிறீங்க. நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நான் கொடுத்த பிளான்ல இருந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து 1 மார்க் கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் படிங்க, குருவினா படிங்க, தமிழாக இருந்தால் சிறுவினா படிங்க. அதே சயின்ஸாக இருக்குது அப்படின்னா 2 மார்க் கொஷின்ஸ், 1 மார்க் கொஷின்ஸ் இதெல்லாம் நல்லா படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் படிங்க. டீட்டெயிலெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நிறைய வீடியோஸ் நம்மளும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பாருங்க, புரிஞ்சுதுங்களா? சோஷியலை பொறுத்த வரையும் எக்கனாமிக்ஸும் சிவிக்ஸ்லேயும் வந்து 2 லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் எது, ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபுல்லாக படிங்க, எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாக படிங்க. ஏன்னா அந்த 2 லெசன்லேருந்து கொஷின்ஸ் கேட்டால் கண்டிப்பாக ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் 2 லெசன் நல்லா படிங்க, ஜியோகிராஃபியில் ஃபர்ஸ்ட் 2 லெசன் நல்லா படிங்க. ஸோ இதை படிக்கும் பொழுது அதுலேயும் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணி படிக்காதீங்க. இல்லை எனக்கு இம்பார்ட்டன்ட் தான் படிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, ஸோ ஃபுல் போர்ஷனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை செலக்ட் பண்ணி படிங்க. மெயினாக வந்து ஹிஸ்ட்ரியில் ஜியோகிராஃபிலெல்லாம் குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். சோஷியலை பொறுத்தவரையும் ஈஸியாக, அதாவது 80 மார்க் எடுத்தவங்களாம் பப்ளிக்கில் சென்டமாக ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியலில் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். 2024 to 25 பப்ளிக் எக்ஸாம்ஸ் வீடியோஸில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போயுமே வந்து உங்களுக்கு சோஷியலுக்கான ஃபர்ஸ்ட் மிட்டம்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் வந்து தரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸை பொறுத்த வரையும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சாப்டர் 1 ஃபுல்லாக பாருங்க. ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க, சாப்டர் 1 ஃபுல்லாக பாருங்க. அதில் எதுவுமே செலக்ட் பண்ணி படிக்காங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு படிக்காம சாப்டர் 1ல இருக்கிறது எல்லாமே படிங்க. ஏன்னா அதில் ரொம்ப கம்மியான ஒரு எக்ஸசைஸ் 1.5 வரையும் தான் இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து ஒரு 5 to 7 டைப்ஸ் வந்து டீட்டெயில் 5 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். அந்த 5 மார்க் கொஷின்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து மிட்டம்க்கு உங்களுக்கு 2 கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ சாய்ஸில் நீங்கள் எழுதும்போது ஈஸியாக வந்து 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அது போக 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பக்காவாக பார்த்துக்கோங்க. அதேமாதிரி சாப்டர் 1ல இருந்து 2 மார்க் கொஷின்ஸ் 2 கேட்டுருவாங்க. ஸோ அதில் ஒரு 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அழகாக வந்து பாஸ் ஆகிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. சாப்டர் 2ல வந்து நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே பாருங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா நீங்க பார்க்கும்பொழுது ஃபுல்லா வந்து கவர் பண்ண முடியாது, ஸ்லோ லேர்னர்ஸால கஷ்டமா இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, 2.4ல இருந்து பார்க்காங்க,
அதாவது 2.1ல வந்து HCF இருக்கும். ஸோ அதை கவர் பண்ணிட்டு 2.4, 2.5, 2.6, 2.7 இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ண பாருங்க. இதுல இருந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா 5 மார்க் கேட்டுருவாங்க. ஸோ நம்ம சேனல்லுமே இம்பார்ட்டன்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். மேக்ஸுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கானது இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பா டாப்பர்ஸே வந்து சென்டம் எடுத்துடலாம். ஸோ மேக்ஸை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். நான் ஏன் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா பாருங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சாய்ஸ்ல அட்டன் பண்ணும்பொழுது உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே நீங்க செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர்லாம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா வந்து இம்பார்ட்டன்ட் வரையும் பார்த்தோம் அப்படின்னா கூட எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனா நீங்க வந்து ஃபுல்லாவே பார்க்க முடியாத பட்சத்துல நீங்க வந்து சாப்டர் 1ல ஃபுல்லாவே கவர் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம மார்க் எடுக்கிறது, அதாவது பாஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சொன்னது புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ஜியோமெட்ரியை பொறுத்தவரை சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ஒரு அது 8 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அதை இப்பல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கிராஃப் கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா தேர்ட் சாப்டர்ல 3.1, 3.2, 3.3 வரையும் தான் கொடுத்துருக்காங்க போர்ஷன். ஸோ அந்த 3 எக்ஸசைஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜிசிடி ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேஷன் மெத்தட் இதெல்லாம் ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். கண்டிப்பா பார்க்க சம் பெருசா பயமா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ இப்பயே அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல இன்னும் தரவா பார்த்துக்கலாம். சரி, ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ சயின்ஸ், இங்கிலீஷை பொறுத்தவரையும் நீங்க பேராகிராஃபும் ப்ரோஸும் நானே வந்து இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த இம்பார்ட்டண்ட்டை பார்த்தாவே மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதே போல தமிழுக்கு சொல்லியாச்சு, இங்கிலீஷ்க்கு சொல்லியாச்சு, மேக்ஸ் சொல்லியாச்சு, சயின்ஸ்ல பொறுத்தவரையும் இம்பார்ட்டண்ட்டை மட்டும் படிங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் டீட்டெயிலாம் இருக்கு. ஸோ சயின்ஸும் சோஷியலும் இம்பார்ட்டண்ட்டை படிச்சிங்கனாவே நீங்க நல்லா பாஸ் ஆயிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான ஐடியா. டாப்பர்ஸ்க்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் டாப்பர்ஸ் முடிஞ்ச வரையும் ஃபுல் போர்ஷனை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்போ நீங்க சொல்லக்கூடியது மட்டும் வராதா, நீங்க வந்து ஏன் ஃபுல் போர்ஷன் படிக்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்கறது எனக்கு புரியுது. நான் சொல்லக்கூடிய ஐடியா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிட்டம்காக சொல்லலை, ஃபுல் போர்ஷன் படிங்க அப்படின்னு சொன்னது உங்களுக்கு பப்ளிக்ல வந்து உங்களுக்கு இன்சைட்ல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாக்கா அங்க நீங்க அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால ஃபுல் போர்ஷனை படிங்கன்னு சொன்னேன். ஸோ இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு நீங்க சொன்ன இம்பார்ட்டன்ட் தான் படிக்கலான் இருக்கேன் அப்படின்னா அதுவுமே ஓகே தான். ஆனா இருந்தாலும் உங்களுக்கு இப்ப இருக்க டைம் வந்து அதுக்கடுத்து ஆஃப் இயர்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் போர்ஷன்ல கவர் பண்றதுக்கு, பேலன்ஸ் எல்லாம் கவர் பண்றதுக்கு டைம் இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரையும் இருக்கிற டைமை வீணாக்காம ஃபுல் போர்ஷன் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி முடியாத பட்சத்துல நான் சொன்ன இம்பார்ட்டன்ஸை படிங்க. நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ஸை படிச்சாவே 100% நான் சென்டம் எடுத்துடலாம். சென்டம் எடுக்கக்கூடியதான் நான் வந்து வீடியோவே போட்டிருக்கேன். ஆனால் ஒரு ரீசன் என்ன நான் வந்து ஃபுல் போர்ஷன்லாம் கவர் பண்ணுங்கன்னு சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், ஆஃபல் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் போர்ஷன். ஸோ இந்த ஃபுல் போர்ஷனில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிரியேட்டிவ்க்கு 1 மார்க்ஸ் ஏதாவது இன்சைட்லேருந்து கேட்கலாம், மேக்ஸில், தமிழில் வந்து ஒரு நூல்வெளியிலேருந்து 1 மார்க்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இடங்கள்லேருந்து வந்து நமக்கு பப்ளிக்கில் மார்க்ஸ் போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக ஃபுல்லாக படிங்கன்னு சொன்னேன். இல்லை எனக்கு டைம் இல்லை, இருக்கிற போர்ஷன் நிறைய இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நம்ம சொன்ன இம்பார்ட்டண்ட்டாக படிங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் டாப்பர்ஸாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணாவே கண்டிப்பாக சென்டம் எடுத்துடலாம். ஸோ எப்படி இது ஈஸியாக நம்ம சென்டம் எடுக்கலாம் அப்படின்னா, இருக்கிற போர்ஷன் நிறைய இருக்கு. ஸோ இந்த நிறைய இருக்க போர்ஷன் வந்து உங்க பார்வையில வந்து ஆல்ரெடி கொஞ்சம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈஸி தான். இல்ல நான் வந்து ஒரு 20% கூட முடிக்கல, ஸோ கண்டிப்பா வந்து என்னால் இவ்வளோத்தையும் முடிக்கிறது அப்படின்றது ரொம்ப சாத்தியமே இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணும் பட்சத்தில் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டை படிக்கலாம். அதை எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இருக்கிற இந்த அதாவது 23ல இருந்து உங்களுக்கு 16 வரையும், ஸோ 16 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது மிட்டம். அது பார்த்தீங்கன்னா 14 நீங்க அந்த மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அங்க ஒரு 13 days இருக்கு. ஸோ இங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 8 days தான் இருக்கு. சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஒரு 20 to 21 days தான் மேக்ஸிமம் இருக்கு. ஸோ இந்த 3 weeks நம்ம வந்து போர்ஷனை டிவைட் பண்ணிட்டோம்னா படிக்க ஈஸியா இருக்கும். ஸோ அந்த போர்ஷனுமே நான் உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ இதை எப்படி நீங்க படிக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இதோட PDF நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஸோ பாருங்க. ஃபர்ஸ்ட் மிட்டமோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் சாப்டர் இருக்கு. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் 2 யூனிட் தான் இருக்கு. மேக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் ஃபுல்லா இருக்கு. தேர்ட் சாப்டர்ல 3.1, 3.2, 3.3 இருக்கு. ஃபோர்த் சாப்டர்ல 4.1 இருக்கு.
அதே மாதிரி சயின்ஸ்ல பொறுத்தவரை பிசிக்ஸ்ல 1 and 2 இருக்கு, கெமிஸ்ட்ரியில 7th 8th, பயாலஜில 12 13 14 15. ஸோ இதுதான் கொஞ்சம் சயின்ஸ்ல போர்ஷன் நிறைய இருக்கு. சோஷியல்ல ஹிஸ்டரியில 3 லெசன், ஜியோகிரபில 3 லெசன், சிவிக்ஸ்ல 2 லெசன், எக்கனாமிக்ஸ்ல 2 லெசன். இதுலயும் அதிகமா போர்ஷன் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணா மட்டும் தான் நம்மளால ஈஸியா கவர் பண்ண முடியும். ஸோ அதனால உங்களுக்கு 3 வீக்ஸா பிளான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன படிக்கிறீங்க அப்படின்னா இம்மிடியேட்டா பென் எடுத்து நோட் பண்ணுங்க. நான் இந்த பிளானோட PDF நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கு வந்து தமிழ்ல இயல் 1 நல்லா கவனிங்க. நான் சொல்லக்கூடியதை இந்தந்த டேல படிங்கன்னு சொல்லலை, முதல் போர்ஷன் சொல்லிடுறேன், அப்புறம் பிளான் சொல்றேன். முதல் போர்ஷனை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல தமிழ்ல இயல் 1, இங்கிலீஷ்ல யூனிட் 1, மேக்ஸ்ல சாப்டர் 2 வந்து ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரையும் சாப்டர் 2 கொஞ்சம் கவர் பண்ணுங்க. ஏன் சாப்டர் 1 சொல்லலை அப்படின்னா ஆல்ரெடி ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுலேருந்து இப்போ வரையும் ஓரளவுக்கு சாப்டர் 1 பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நம்ம வந்து அடுத்த வீக்ல நம்ம பிளான்ல சேர்த்துருக்கோம். ஸோ சாப்டர் 2ல மேக்ஸிமம் எவ்வளோ எக்ஸசைஸ் கவர் பண்ண முடியுமோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து 3.1 3.2 3.3 அல்ஜிப்ரால அதையும் இந்த வீக்லேயே கவர் பண்ணுங்க. சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல ஒரு லெசன் ஃபர்ஸ்ட் லெசன், கெமிஸ்ட்ரியில 7th லெசன், பயாலஜில 12th லெசன் 13th லெசன், சோஷியல்ல ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் கவர் பண்ணிடுங்க. ஜியோகிரபில ஃபர்ஸ்ட் லெசன். அப்பா சொல்லும் போதே நிறைய இருக்கே அப்படின்னு நீங்க பயப்படுறது நல்லா புரியுது. இல்லை எனக்கு பயம் இல்லை, நான் வந்து சூப்பரா படிப்பேன், நான் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் முடிஞ்ச வரையும் ஃபுல்லா படிச்சிருங்க. இல்லை எனக்கு டைம் இல்லை, இது போர்ஷன் நிறைய இருக்கு, என்னால் ஃபுல்லா கவர் பண்ண முடியாது, எனக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்ல ஃபுல் மார்க்ஸ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா, யோசிக்காதீங்க. கல்வி விஜய் சேனல்ல சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ஸை படிங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல 2019ல இருந்து 25 மார்ச் எக்ஸாம் பப்ளிக் முடிய பப்ளிக்ல என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டாங்களோ அதோட அனலைசிஸ் எல்லாம் எடுத்துட்டு அது கூட குவார்டர்லி, ஃபர்ஸ்ட் மிட்டம், ஆஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், இது ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாம் நடக்குது இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன் எல்லாமே எடுத்து அந்தந்த சாப்டர்ல இருந்து அந்தந்த போர்ஷன்ல இருந்து எதெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ்ல கேட்குறாங்க, ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்ல எதெல்லாம் கேட்குறாங்க, பப்ளிக்ல எதெல்லாம் ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு, 2026 பப்ளிக்ல எதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கல்வி விஜய் சேனல்ல வீடியோஸ் போடுறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றீங்க நீங்க வீடியோ ஸ்லோவா போடுறீங்க. வீடியோ ஸ்லோவாலாம் போடல, ஒவ்வொரு வீடியோக்கும் நான் அனலைசிஸ் ரெடி பண்றதுக்கு எனக்கு 3 to 4 hours மேல ஆகும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல போட்ட வீடியோவை படிக்கலாமா அப்படின்னா படிக்கலாம், ஆனா அது வந்து கண்டிப்பா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அதுல மிஸ் ஆகும். ஸோ இந்த வருஷம் போன வருஷம் இம்பார்ட்டன்ட் சொன்னது இந்த வருஷம் வந்து இன்னும் வேற சில கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா வரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வருஷம் போட்ட கொஸ்டின்ஸை நம்ம ஃப்ரெஷ்ஷா படிக்கணும். ஸோ அந்த மாதிரி 2025 to 26 நம்ம கவர் பண்ணி படிக்கும்போது 26 பப்ளிக்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சொன்னது தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம சொன்னக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கா இருக்கட்டும், செகண்ட் வீக்கா இருக்கட்டும், தேர்ட் வீக்கா இருக்கட்டும், இந்த 3 வீக்ஸ் உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கேன். இந்த 3 வீக்ஸ்லயும் உங்களுக்கு பிளான்ல நீங்க இம்பார்ட்டன்ஸை மட்டும் படிச்சாவே 100% ஃபர்ஸ்ட் மிட்டம்ல சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஆனா அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் 1 marks தரவாயிடுங்க. தமிழா இருந்தாலும், இங்கிலீஷா இருந்தாலும், மேக்ஸா இருந்தாலும், சயின்ஸா இருந்தாலும், சோஷியலா இருந்தாலும், எல்லா சப்ஜெக்ட்க்கும் படிக்கும் போதே 1 marks ரெடியாயிடுங்க. நிறைய பேர் செய்யற தவறு என்ன அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நாளை என்பது நமக்கல்ல, நன்றே செய் அன்றே செய், ஸோ இன்றே செய். அதை வந்து நீங்க என்ன பண்றீங்க, 1 mark கொஸ்டின்ஸ் அப்பப்போ, ஒரு சயின்ஸ் படிக்கிறீங்களா அப்பயே 1 marks படிங்க, மேக்ஸ் பாக்குறீங்களா அப்பயே 1 marks பாருங்க. 1 marksக்குன்னு தனியா டைம் ஒதுக்கக்கூடாது, லாஸ்ட்ல பார்க்கக்கூடாது. படிக்கிறதுல எது மிக மிக முக்கியம் அப்படின்னு கேட்டா எல்லா டீச்சர்ஸும் சொல்றதும் சரி, நான் சொல்றதும் சரி, ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய விஷயம் 1 marks. அதை நல்லா கவர் பண்ணுங்க. மேக்ஸ்ல வந்து கிராஃப் நல்லா பாருங்க, அது அழகா 8 marks. தமிழ்ல நெடுவினா கவர் பண்ணுங்க. சோஷியல், சயின்ஸ், இங்கிலீஷ் இதுல எல்லாம் இம்பார்ட்டன்ட் மட்டுமே படிச்சு எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு மிஸ்டேக்ஸ் ஆன வேர்டை அதை கரெக்ஷன் பண்ணணும். நான் எழுதி பார்த்தா ஆனா எக்ஸாம்ல மார்க் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. எழுதி பார்த்தா செக் பண்ணாதான் அங்க என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க அடுத்த முறை எழுதும்போது அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் எழுதி பார்த்தேன் ஆனா எனக்கு மார்க் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? ஸோ 1 marks ஃபுல்லா பக்காவா தரவாயிடுங்க. அதுக்கடுத்து செகண்ட் ஒன் உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா சாப்டர்ல இருக்க டீட்டெயில் எல்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் லாஸ்டா 2 mark கொஸ்டின்ஸை படிங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் பிளான் சொல்லியாச்சு உங்களுக்கு. இந்த பிளானை எப்படி படிக்கணும், அடுத்தது செகண்ட் வீக் பிளான் சொல்லிடுறேன், தேர்ட் வீக் பிளான் சொல்லிடுறேன், அது எப்படி படிக்கணும்ன்றத ஃபைனலா சொல்றேன். வீக் 2ல செகண்ட் வீக்ல பாத்தீங்கன்னா தமிழ் இயல் 2, இங்கிலீஷ்ல யூனிட் 2, மேக்ஸ்ல சாப்டர் 1,
ஃபுல்லாக பாருங்க. 4.1 4.2 பார்த்துக்கோங்க. சயின்ஸில் ஃபிசிக்ஸு செகண்ட் லெசன், கெமிஸ்ட்ரியில் 8th லெசன், சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் 3rd லெசன், ஜியாகிரஃபியில் செகண்ட் லெசன், சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன். அது போக 3rd வீக்கில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட், அதாவது ஃபைனல் வீக் இதுதான். தமிழில் வந்து மெமரியை ஃபுல்லாகவே எழுதி பாருங்க. உங்களுக்கு 2 இயலும் ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ கொடுத்துட்டேன். ஸோ அந்த 2 இயல்லுமே ஏதாவது பெண்டிங் இருக்கு படிக்கல அப்படின்றத இந்த வீக்ல சேர்த்துக்கோங்க. அது போக மெமரி ஃபுல்லாக எழுதி பாருங்க. மிஸ்டேக்ஸ் எங்க வருதோ அந்த மிஸ்டேக்ஸை ஒரு 5 டைம்ஸ் எடுத்து டிக்டேஷன் வேர்ட்ஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திரும்ப அதே மெமரியை ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதி பாருங்க. சூப்பரா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இது பப்ளிக்கே நீங்க தயாராயிடுவீங்க. வெறும் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு மட்டும் கிடையாது. இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து கோச்சிங் சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 26 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து உங்களால பெருசா சாதிக்க முடியும். ஸோ கல்வி விஜய் சேனல்ல என்னைக்குமே வந்து தரமான அட்வைஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அனுபவம் அப்படின்றது அது வந்து விலை மதிப்பற்றது. ஸோ அதை தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. என்னோட அனுபவத்தை நீங்க உங்களோட மதிப்பெண்களை கூட்ட பாருங்க. ஓகே, தமிழ்ல வந்து மெமரி ஃபுல்லா எழுதி பாருங்க. நெடுவினா எழுதி பாருங்க. நெடுவினா எப்படி பிரசன்ட் பண்ணலாம், குறிப்பு சட்டகம் எப்படி கொடுக்கலாம், முன்னுரை முடிவுரை எப்படி கொடுக்கலாம், சைட் ஹெட்டிங் எப்படி கொடுக்கலாம், இந்த மாதிரி பிரசன்ட் பண்ணி எழுதி பாருங்க. செக் பண்ணுங்க. செக் பண்ணதை திரும்ப கரெக்ஷன் பண்ணுங்க. அப்போ நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்ல சூப்பரா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து இங்கிலீஷ்ல கிராமர் பார்ட், வொகாபுலரி பார்ட் புக் பேக்ல எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த 1 to 14 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் வரும் பப்ளிக்ல. ஸோ அந்த பார்ட் எல்லாமே வந்து கிராமர் பார்ட், இது எல்லாமே வொகாபுலரி கவர் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து மேக்ஸ்ல சாப்டர் 2ல வந்து ஆல்ரெடி மேக்ஸ்ல வந்து சாப்டர் 2 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் சொன்னேன் இல்லையா? அதோட செகண்ட் ஆஃப் பேலன்ஸ் உள்ளதை நீங்க என்ன பண்றீங்க, 3rd வீக் கவர் பண்றீங்க. புரிஞ்சுதுங்களா? ஆனா ஒரு எக்ஸசைஸ் கூட பெண்டிங் வைக்காம கவர் பண்ணுங்க. இல்ல நிறைய எக்ஸசைஸ் இருக்கு செகண்ட் சாப்டர் அப்படின்னா யோசிக்காதீங்க. ஆன்டி உங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், மிக 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 முக்கியமான வினாக்கள் மட்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ இம்பார்ட்டண்ட்டா தயவு செஞ்சு படிங்க. அதில் எதுவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட்லேயே நீங்க செலக்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா மார்க் வரலன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நான் எல்லாமே செலக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப குறைச்சலா தான் கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச வரையும் நான் சொன்னதை தயவு செஞ்சு கவர் பண்ணுங்க. அதுல 5 மார்க்ஸ் எது 2 மார்க்ஸ் எதுன்னு தெளிவா வேற சொல்லியிருக்கேன். ஸோ அழகா கவர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 2ல பார்ட் 2 நம்ம கவர் பண்ணிடுறோம். ஸோ சயின்ஸ்ல பயாலஜில 14th லெசன், பயாலஜில 15th லெசன் கவர் பண்ணுங்க. அடுத்து சோஷியல்ல பாத்தீங்கன்னா சிவிக்ஸ்ல செகண்ட் லெசன், ஜியோகிரபில 3rd லெசன், எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன். அப்பா இவ்வளோ போர்ஷனா எப்படி ஆன்டி படிக்கிறது? நீங்க பயப்படுறது புரியுது செல்லங்களா? கவலையே படாதீங்க. நான் என்ன சொல்றேன்னு மட்டும் கேளுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? நீங்க ஸ்லோ லேர்னர்ஸோ டாப்பர்ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ தயவு செஞ்சு சொல்றதை காது கொடுத்து கேளுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் புரியலன்னு சொல்லிட்டு திரும்ப வீடியோவை பார்க்கும் போதே உடனே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. நிறைய பேர் வீடியோ வந்து 1 minute கூட வியூஸ் போயிருக்காது. அந்த வீடியோஸை பார்க்கறதுக்குள்ளே கீழே ஒரு கமெண்ட் வரும், நம்ம என்ன சொல்றோன்றத கூட காது கொடுத்து கேட்காம. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ச்சியா 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் 2 இயர்ஸ் வந்து 10th கண்டினியூ 3 இயர்ஸ் நம்ம வந்து டிராவல் பண்ண போறோம் கல்வி விஜய் சேனல்ல. கண்டிப்பா உபயோகமான வீடியோஸ் மட்டும் தான் உங்களுக்கு வரும். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்க்காத வீடியோஸ் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இப்போ எப்படி படிக்கிறதுன்னு உங்களுக்கு பிளான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. வீக் 1, வீக் 2, வீக் 3 3 பிளான் கொடுத்தாச்சு. ஃபுல் போர்ஷனை கவர் பண்ணியாச்சு. ஃபுல் போர்ஷனை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு சொல்லிடுறேன். ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறவங்க நான் இந்த 3 வீக் பிளான் கொடுத்துருக்கேன் இல்லையா? இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 வீக் பிளானை ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அப்படி கவர் பண்ணீங்க அப்படின்னாவே நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு 50 மார்க்ஸ் தானே எக்ஸாம் நடக்குது. அந்த 50ல கண்டிப்பாக வந்து நீங்கள் 30+ தாராளமாக எடுத்துடலாம். 100க்கு 60+ தாராளமாக எடுக்கலாம். நான் சொன்னது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் இது ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஸோ 3rd வீக் பிளானை கவர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். அதுல மெமரியை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது தமிழ் மெமரியை மட்டும் எழுதி பாருங்க. சொன்னது புரிஞ்சுதுங்களா? இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு. டாப்பர்ஸ்க்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேமா தான் பிளான் சொல்லுவேன். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாம ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போர்ஷனை குறைச்சி நீங்க உங்களை இடம் போடாதீங்க. நீங்க டாப்பர் ரேஞ்சுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து 90+ ஆச்சும் எடுக்க ட்ரை பண்ணணும். 100 மார்க்ஸுக்கு சொல்றது. எக்ஸாம் 50க்கு தான் நடக்கும்னு உடனே கமெண்ட்ல சொல்லக்கூடாது. நான் எப்பவுமே 100க்கு தான் கன்வெர்ட் பண்ணி சொல்லுவேன். புரிஞ்சதுங்களா? நம்மளோட டார்கெட் 100க்கு தானே பப்ளிக்ல, அதுக்காக சொல்றேன். ஸோ 100க்கு வந்து நான் ஒரு 95 எடுக்கணும், 90+ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க யாரோட போட்டி போடணும்?
டாப்பர்ஸோட தான் போட்டி போடணும். ஸோ அப்போ டாப்பர்ஸ் ஈக்குவலுக்கு தான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கணும். ஸோ உங்களுக்கு சொல்லக்கூடிய போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸ்மே படிங்க. ஐயோ 3 வீக்ஸும் படிக்கணும்னா இவ்வளோ போர்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஒரே வீக்ல வந்து ஹிஸ்ட்ரியில 3rd லெசன் கொடுத்துருக்கீங்க, ஜியோகிரபியில 2nd லெசன், சிவிக்ஸ்ல 1 லெசன், பிசிக்ஸ்ல 2nd, கெமிஸ்ட்ரியில 8th லெசன், இப்படின்னு நீங்க குழம்புறது புலம்புறது புரியுறது. நான் சொல்றக்கூடியதை நல்லா முதல்ல காது கொடுத்து கேளுங்க. டாப்பரா இருக்கவங்க இந்த 3 வீக்ஸ்லயுமே ஃபுல் போர்ஷனை கவர் பண்ண முடிஞ்சவங்க கவர் பண்ணுங்க. இல்ல என்னால முடியலன்னா யோசிக்காதீங்க. 3 வீக்ஸுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டுமே படிங்க, தவறே கிடையாது. என்னங்க ஆண்டி நீங்க வந்து ஃபுல் போர்ஷன் படிக்க சொல்றீங்க, அப்புறம் இம்பார்ட்டன்ட் படிக்க சொல்றீங்க, நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு நல்லா புரியுது. ஃபுல் போர்ஷன் படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடும் டைமும் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபுல் போர்ஷன் படிங்க, நான் வேண்டான்னு சொல்லல. இல்ல எனக்கு வந்து டைம் ரொம்ப குறைச்சலா இருக்கு, ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்கே எனக்கு வந்து 6 o'clock 6:30 ஆயிடுது, அதுக்கு மேல நான் படிக்க உட்காந்தேன்னா ஒரு 9 o'clock நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன், தூங்கிறேன், மார்னிங் எழுந்துக்கலாம்னு நினைக்கிறேன், என்னால படிக்க முடியல. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச வரையும் டாப்பரா இருந்தாலும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இம்பார்ட்டன்ட்டை ஃபுல்லா கவர் பண்ணுங்க. இந்த 3 வீக்ஸ்ல நான் சொன்ன பிளான் எல்லாமே உங்களால கவர் பண்ணிட முடியும். ஏன்னா நீங்க ஃபுல் போர்ஷன் படிக்கல, ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் படிக்கிறீங்க. இப்போ இதை மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்க. இந்த 3 வீக்ஸ்க்குமே வந்து நான் ஃபுல்லாவே இம்பார்ட்டன்ட்டே ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன், எனக்கு எக்ஸஸா டைம் இருக்கு, அந்த நேரத்துல வேணா நீங்க படிக்காத கொஸ்டின்ஸை படிங்க. அது பப்ளிக்கான ஒரு ரிவிஷனா இருக்கும். சொன்னது புரிஞ்சிச்சுங்களா? ஏன்னா நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொன்னதே ஃபர்ஸ்ட் மிட்டம் மட்டும் பேஸ் பண்ணி சொல்லல. ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன் எக்ஸாம்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான் நம்மளோட மெயின் டார்கெட். ஸோ பப்ளிக்ல நம்ம டார்கெட் எவ்வளோ? எல்லாருமே வந்து 100 மார்க் ஸ்கோர் பண்ணோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். சென்டம் ஈஸியாக எடுக்கணும். 500க்கு 500 போடுவாங்களான்னா கண்டிப்பாக போடுவாங்க, அப்படியும் ஒரு சிலர் வாங்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு முடியுமான்ற கொஸ்டினை வைக்காம நம்ம 495+ ஆச்சும் எடுக்கணும் அப்படின்னு மைண்ட்ல டார்கெட் வச்சுக்கோங்க. எஃபர்ட் போட்டு படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, இருக்கிற டைமை வீணாக்காதீங்க. படிக்கவே டைம் இல்லை அப்படின்னு புலம்புறதும் எனக்கு கேட்குது. ஸ்கூல்ல சாப்பிட்ற நேரம் உங்களுக்கு 1/2 hourல இருந்து ஒரு 40 minutes கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ நேரமும் சாப்பிடாம ஒரு 10 to 15 minutesக்குள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க ஒரு 15 to 20 minutes டைம் ஒதுக்கி அங்க கொஞ்சம் படிக்க பாருங்க. இல்ல காலையில படிச்சதை அங்க உட்காந்து எழுத பாருங்க. இன்டர்வல் பீரியட்ல டைம் இருக்கு, இல்ல கிளாஸ் டீச்சர் வர்றதுக்கு ஒரு 10 minutes லேட் ஆகும், அந்த இடங்கள்ல படிக்கலாம். அந்த நேரம் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அரட்டை அடிக்கிறத விட்டு படிக்க பார்க்கலாம். அதே மாதிரி ஈவினிங்ல வந்து பேரண்ட்ஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணுவீங்க, இல்லை வேன் ரிக்ஷா இதெல்லாம் வர்றதுக்கு வெயிட் பண்ணுவீங்க, அந்த வெயிட்டிங் டைம்லயும் உட்காந்து படிக்கலாம். வீட்டுக்கு போன உடனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இந்த டைம்ல இருந்து இந்த டைம் ரெஸ்ட் எடுக்கணும், இந்த டைம் கரெக்டாக புக் எடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக வீட்டுக்கு போகும்போதே நீங்க ஒரு பிளான் போட்டு அந்த டைம்குள்ள உங்களோட புக் எடுத்து படிக்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நைட்டு உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்குள்ள ஓரளவுக்கு எப்படியாவது ஒரு 2 hours 2.5 hours அழகாக கவர் பண்ணிட முடியும். ஸோ ஒரு 6 o'clock எடுத்தீங்க, 6:30க்கு எடுத்தீங்கன்னா கூட 7:30, 8:30, 9 o'clock, 6:30 to 9 o'clock ஒரு 2.5 hours நீங்க அழகா படிச்சிட்டீங்க அப்படின்னா கூட மார்னிங்ல ஒரு 1 hour ஒதுக்குனா கூட போதும். சொன்னது புரியுதுங்களா? இல்ல மார்னிங்ல ஒரு 50 minutes ஆச்சும் படிக்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி படிக்க பிளான் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் படிங்க, ஃபுல்லாவே படிக்க ட்ரை பண்ணுங்க. இதுதான் நான் வந்து ஆன்டி உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ். ஸோ ஸ்டடி பிளான் 3 வீக் கொடுத்துருக்கேன். ஸோ இதை எப்படி படிக்க போறீங்க அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்குக்கு வந்து நான் இப்போ தமிழ், EL1, இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாமே கொடுத்துட்டேன். இது வந்து நான் வந்து டேட் போட்டு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்பிளிட் பண்ணி அதாவது லாஸ்ட் வீக் வந்து ஒரு பிளான் கொடுத்தோம். அந்த பிளான் வந்து நிறைய பேர் சொன்னீங்க ஹெவியா இருக்கு, எங்களால வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எங்க கிளாஸ் ஒர்க் இருக்கு, எங்களுக்கு ஸ்கூல் டெஸ்ட் இருக்கு, மந்த்லி டெஸ்ட் இருக்கு, ஸோ இதை என்னால கவர் பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு சொன்னீங்க. ஸோ அதனால பிளான் வந்து நீங்களே போட போறீங்க, உங்களோட டைம்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ எது டஃபா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வீக் பிளான் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இதுல வந்து எனக்கு வந்து சாப்டர் 2 மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா நான் ஃபீல் பண்றேன், எனக்கு தமிழே வராது, ஸோ தமிழும் மார்க் எடுக்கணும், மேக்ஸும் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த 1 வீக் பிளான்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 days வந்து எல்லா நாளுமே மேக்ஸை பொறுத்தவரையும் டெய்லியுமே அந்த 7 daysமே வந்து மேக்ஸ் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. தமிழ் வந்து ஒரு 3 to 4 days வந்து தமிழ் கொஞ்சம் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது சோஷியல் வந்து செம்ம போர், என்னால் படிக்கவே முடியாது அப்படின்னா இப்போ என்ன பண்ணுங்க, ஈவினிங்ல வந்து உட்காடுறீங்களா படிக்கிறதுக்குன்னு ஒரு 6:30க்கு உட்காடுறீங்களா, 6:30லேருந்து ஒரு 7 o'clock சோஷியல் படிங்க. அங்கே போர் அடிக்குதுன்னும் போது அப்பயே அதை மூடி வச்சுட்டு உடனே இன்ட்ரெஸ்டிங்காக மேக்ஸ் எடுத்து போடுங்க. அப்போ மேக்ஸை போடும்போது உங்களுக்கு தூக்கம் கூட வராது. ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது
கொஞ்சம் நமக்கு போரிங்காக இருக்க சப்ஜெக்ட், புரியாத சப்ஜெக்ட், ரொம்ப டஃப்பாக இருக்க சப்ஜெக்ட் அப்படி செலக்ட் பண்ணி படிக்க பாருங்க. அதே மாதிரி மார்னிங் எழுந்து படிக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா சிலருக்கு. ஸோ மார்னிங்ல எழுந்து படிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மேக்ஸ் எல்லாம் மார்னிங் படிங்க. உங்களுக்கு வந்து சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி மேக்ஸை மெமரி பண்ணாதீங்க. பக்கத்தில் கிளாஸ் ஒர்க்கோ கைடோ இதை பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே நம்ம மேக்ஸ் போடுறேன் நானும் நிறைய சம் போட்டேன் அப்படின்னு பார்க்கறது பிரயோஜனமே கிடையவே கிடையாது. ஸோ அதெல்லாம் யாரை கட்டிட்டு நீங்களா ஒர்க் அவுட் பண்ணுங்க. டவுட் உள்ளதை மட்டும் அப்போ நோட்ஸில் பாருங்க. அது கூட கைடு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கைட்ல வந்து உங்களுக்கு 2-3 ஸ்டெப் தாண்டி ஜம்ப் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செயலா இருக்க முடியாது. இது பப்ளிக்ல மார்க் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ்ல வந்து நிறைய பேர் மெமரி பண்றீங்க. அந்த மெமரி பண்ற பழக்கத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வீக் பிளான் சொல்லியிருக்கேன். இந்த பிளான் எப்படி நீங்க படிக்கிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் டஃபா இருக்கிறது, அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது, எதை எப்போ படிக்கணும் தெளிவா சொல்லியிருக்கேன். இதே மாதிரி செகண்ட் வீக், தேர்ட் வீக் இதையும் படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் பெண்டிங் இருக்கிறத செகண்ட் வீக் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் வீக் எதுவுமே சரியா படிக்காம அப்படியே நான் வந்து ஒரு 50% சேர்த்து வச்சு செகண்ட் வீக் படிக்கலாமானா அது கண்டிப்பா மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. நான் சொன்னக்கூடிய பிளானை வந்து கரெக்டா பிளான் கொடுங்க நீங்க கேட்குறீங்க. பிளான் வந்து நான் போட்டுட்டேன். இதை நீங்க என்ன ஈஸியா வந்து இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னா வீட்டில் ஏதாவது கேலண்டர் இருக்கா பாருங்க. இல்ல போர்டு இருந்தா போர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. போர்டு இல்லாதவங்க வீட்டில் கேலண்டர், பழைய கேலண்டர் அந்த அட்டை இருக்கும் இல்லையா, அந்த அட்டையை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு A4 ஷீட்டை ஒட்டிடுங்க. ஒட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, அந்த A4 ஷீட்லயே இல்ல ஒட்டிட்டு கூட அதை நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க அதை வந்து காலம் மாதிரி போட்டு 7 days ஸ்பிளிட் பண்ணிட்டு என்னன்னைக்கு என்னென்ன படிக்கணும், மண்டே என்ன படிக்க போறோம், டியூஸ்டே என்ன படிக்க போறோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஸ்டடி பிளான் நீங்களா போடுங்க. உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு ஈஸியா இருக்கிறத லாஸ்ட் அந்த 6th 7th டேஸ்க்கு போட்டுக்கோங்க. கஷ்டமா இருக்கிறதும் டஃபா இருக்கிறதும் ஃபர்ஸ்ட் படிக்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி பிளான் போட்டுட்டு அந்த ஒவ்வொரு பாக்ஸ்லயும் நீங்க வந்து அந்தந்த சப்ஜெக்ட், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இயல் 1 தமிழ் அப்படின்னா நீங்க மண்டே வந்து என்ன பண்ண போறீங்க, தமிழ்ல செய்யுள்ல வந்து குருவினா பகுதி, செய்யுள் நடுவி அப்படின்னு பிரிக்க வேண்டாம். சிறுவினா குருவினா நெடுவினான்னு பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெடுவினா பகுதியை படிக்க பாருங்க. ஸோ நெடுவினா அப்படின்னு போடுங்க. அடுத்த நாள் வந்து குருவினா, அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி அதாவது நீங்க தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டாம எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மண்டே வந்து தமிழ்ல வந்து நெடுவினாவும் மேக்ஸ்ல வந்து ஒரு 2 எக்ஸசைஸும் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? அப்ப என்ன பண்ணுங்க, அதை முடிச்சுட்டேன் அப்படின்னா நீங்க வந்து அந்த பிளான்ல ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க. அப்ப என்ன பண்ணுங்க, அங்க டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க எந்த டேபிள்ல உட்காந்து, இப்போ இந்த டேபிள்ல நான் உட்காந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த டேபிள்ல நான் உட்காந்து வீடியோ எடுக்கும்போது பக்கத்துல நான் இங்க வந்து ஒரு போர்டு வச்சுக்கிட்டோ இல்ல ஒரு நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு கேலண்டர்ல பிளான் பண்ணி எழுதி வச்சுட்டு அதை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணும், ஓகே நம்ம என்ன இதை முடிச்சாச்சு அப்படின்னு ஒரு ஐடியா வரும். அதே நேரத்துல இன்னொரு ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன, அந்த மாதிரி நம்ம போர்டுல எழுதுறது அப்படின்னா, போர்டு இருந்தால் போர்டுல எழுதிக்கோங்க. இல்லாதவங்களுக்கு கேலண்டர் சொன்னேன். என்ன பெரிய பெனிஃபிட்னா, நம்ம இப்படி படிச்சுட்டே இருக்கும்போது நம்ம கண் பார்வையில நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த கேலண்டர்ல வந்து அச்சோ போர்டோ கேலண்டரோ நம்ம வந்து போட்ட பிளானை வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஐயோ இந்த பிளான்ல வந்து இவ்வளோ இருக்கே, நம்ம வந்து இன்னும் இதை முடிக்காம இருக்குமே, ஓகே எது ஈஸியா இருக்கு எது கஷ்டமா இருக்கு, ஸோ இதை முதல் முடிச்சிடும். இதை முடிச்சிட்டோம்னாக்கா மொத்தம் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து 1 2 3 4 5 சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஒரு 13 லெசன் கிட்ட கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வீக். இந்த 13 லெசன் அப்படி நீங்க 13 லெசனா ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. அந்த 13 லெசனையுமே தனித்தனியா பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும், ஹிஸ்டரி 2 லெசன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து history 1 and 2 short answer, history first lesson detail, history second lesson detail, geography first lesson detail, geography short answer. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க அதை ஸ்பிளிட் பண்ணி அந்த ஒரு 1 வீக்குக்கு பிளான் ஷெட்யூல் ரெடி பண்ணுங்க. அது ஆன்டி நான் ரெடி பண்ணா கண்டிப்பா அது உங்களுக்கு சாத்தியமா அமையாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து மேக்ஸ் கஷ்டமா பார்ப்பீங்க, ஒரு சிலர் சயின்ஸ் கஷ்டமா பார்ப்பீங்க, ஒரு சிலர் சோசியல். ஸோ இந்த மாதிரி பிளான் வந்து இன்னொருத்தர் கொடுத்து அதை நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா சிறப்பாகவும் இருக்காது. ஆன்டியோட அனுபவத்துல நான் சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பெருசா பிளான் போட வேண்டாம். 1 வீக்குக்கு மட்டும் பிளான் போடுங்க. செகண்ட் வீக் தேர்ட் வீக்லாம் பிளான் போட வேண்டாம். ஃபர்ஸ்ட் வீக்கான பிளான் மட்டும் ஃபுல்லா அழகா போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க அந்த கேலண்டர்ல. பண்ணிட்டு நீங்க வந்து படிச்சுட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அச்சோ நம்ம வந்து இத்தனை இருக்கு, இந்த 13 இருக்கு, இந்த 13ல நம்ம ஸ்பிளிட் பண்ணி போட்டோம்னா இன்னும் நிறைய வரும். அதை ஸ்பிளிட் பண்ணும்போது நிறைய போர்ஷன் நமக்கு காட்டும் இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னும் பொழுது
நம்ம வந்து முடிக்க ஓகே ஃபர்ஸ்ட் நடுவினாவை படிச்சிடலாம், அடுத்து டீட்டெயில் முடிச்சிடலாம், அடுத்தது இங்கிலீஷில் வந்து மெமரி எழுதி பார்க்கலாம், தமிழில் மெமரி எழுதி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பிளானை போட்டு அந்த பிளானில் என்ன இருக்கோ முடிக்க டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ டிக் பண்ணது அதிகமாகும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மோட்டிவேஷன் கிடைக்கும். ஆஹா சூப்பர்ப்பா, அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டைம்க்கே நீங்கள் ரெடி ஆகிட்ட மாதிரி உங்களுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அழகாக ப்ராப்பராக அந்த பிளானை போடணும். யாரெல்லாம் பிளான் போட்டு நீங்க படிக்கிற இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிருக்கீங்க இல்ல போர்டில் நான் நோட் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஆன்டி உங்களுக்கு பப்ளிக் வரையும் நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், மிஸ் பண்ணக்கூடாது. சொன்னது புரியுதுங்களா? அதனால தான் நான் 11th 12th வீடியோ போடாம உங்களுக்கு தனியா ஸ்பெசிஃபிக்கா 10th மட்டும் அப்படின்னு போட்டேன். வீடியோ லென்த்தியா போகுதுன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதுல ஒரு இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு வேஸ்ட் கிடையாது. ஸோ எல்லாமே 100% ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வீடியோவில் நீங்கள் வீடியோன்ட்டு அந்த பிளானில் வந்து நம்ம முடிக்க டிக் பண்ணிகிட்டே வரும்பொழுது சண்டே சாட்டர்டே நெருங்கும் பொழுது ஓகே நமக்கு இன்னும் 2 பிளான் இருக்குது, இன்னும் 3 சப்ஜெக்ட் தான் இருக்குது, ஸோ இன்னும் ஒரு 3-4 தான் முடிக்கணும் அப்படின்னும் போது நமக்குள்ள ஒரு உத்வேகம் கிடைக்கும். சூப்பர்ப்பா, நம்ம ஃபர்ஸ்ட் வீக் அழகாக கவர் பண்ணிட்டோம், ஸோ ஈஸியாக செகண்ட் வீக்கும் கவர் பண்ணிடலாம், தேர்ட் வீக்கும் கவர் பண்ணலாம். இந்த மாதிரி நினச்சி படிங்க பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் நம்ம தான் கில்லி. ஃபர்ஸ்ட் மிட்டம் என்ன, எல்லா எக்ஸாம்ஸும் இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க, சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆன்டி சொன்ன ஸ்டடி பிளான் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இத்தனை முறை நான் சொல்றேன் அப்படின்னா லைக் பண்ண மாட்டீங்களே, லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக்ல தான் வீடியோக்கு growth கிடைக்கும். வீடியோ growth கிடைச்சாதான் சேனல் வந்து நல்லா வளரும். சேனல் வளர்ந்தாதான் ஆன்டிக் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அதிகமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு படிக்கும்போது மார்க் வந்தாதானே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். ஸோ படிச்சு மார்க்கே வரலன்னா எவ்வளவு வெக்ஸ் ஆகும். அதே ஃபீல்ட்ல தான் ஆன்டி உட்காந்துட்டு இருக்கேன், எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன், ஆனா ரிசல்ட் வர மாட்டேது, அதாவது மார்க் வர மாட்டேது. மார்க் போட வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க, எக்ஸாம் எழுத வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். கண்டிப்பா மார்க் போடுங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. கல்வி விஜி சேனல் என்னைக்குமே தரமான வீடியோ தான் இருக்கும். நீங்க எல்லாமே என்னோட குழந்தைங்க. என்னோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆஸ் அ மதரா, ஆஸ் அ டீச்சரா, ஆஸ் அ ஃப்ரெண்டா என்னைக்குமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். நம்புங்க, நம்பி படிங்க, பெருசா சாதிக்கலாம். இந்த பிளானோட PDF நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அழகாக படிங்க. யாரெல்லாம் ஆன்டி சொன்ன பிளானை கரெக்டாக வந்து 1 வீக் பிளான் போட்டு போர்டில் நோட் பண்ணி அதை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்ட்டு பிளானை போட்டதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணோம். எத்தனை கமெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து ஸ்டடி பிளான் பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? ஆல் த பெஸ்ட். எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் சூப்பராக ரெடி ஆகுங்க. அடுத்த வீடியோஸ் என்ன இம்பார்ட்டன்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 100% மேக்ஸிமம் வர கமெண்ட்டுக்கு வீடியோஸ் போடுவோம். சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.